சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casagrande. Life begins at 50. அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். வாழக தமிழ், வாழக பாரதம். மரியாதைக்குரிய श्री नैनार नागेंद्र जी, श्री मर्यादकुर्य श्री के अन्नामलई जी, और अरविंद मेनन जी, डॉक्टर पी सुधाकर रेड्डी, our district president, our assembly in charge, and all the ex-district president, my friend and general secretary A.P. Mugnandan, Minority Morcha state president, Minority Morcha Johnson, and Johnson, Ibrahim, and where is Ibrahim? National Vice President, Minority Morcha, and all the senior party workers sitting in the dais. आज सिंगल असेंबली की विधानसभा की इस बैठक में उपस्थित सभी अपने पार्टी के बूथ अध्यक्ष से लेकर शक्ति केंद्र मंडल के सभी कार्यकर्ताओं का अभिवादन करता हूं. அற்புதமான தமிழிலே ஆரம்ப உரையிலேயே அசத்தி விட்டார். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையோ தமிழிலே கூறி வாழ்க தமிழ் வளர்க பாரதம் என்ற அந்த வார்த்தையும் கூடி நமக்கு சொல்லி நமக்கு உற்சாகத்தை தந்து மேடையிலே இதற்கு முன்னாலே வழிகாட்டி இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நம்முடைய அண்ணாமலைஜி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு இங்கே வந்து உங்களோடு உரையாற்றுவதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலும் கூட இங்கே பூத்தினுடைய பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள், சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள், மண்டல் தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். எனக்கு மிகுந்த பெருமை அளிக்கின்றது. भारतीय जनता पार्टी ही है जिसमें एक बूथ अध्यक्ष भी भविष्य में भाजपा का राष्ट्रीय अध्यक्ष बन सकता है. एक युवा मोर्चा का अध्यक्ष भी मंडल से निकलकर राष्ट्रीय नेतृत्व तक पहुंच सकता है. ये केवल भारतीय जनता पार्टी में ही संभव है. பிஜேபியில மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு சாத்தியம். ஒரு சாதாரண ஒரு பூத்தினுடைய தலைவர் தேசியத்தினுடைய தலைவராக முடியும். ஒரு இளைஞரணியினுடைய ஒரு தலைவர், இப்பொழுது நான் இருக்கின்ற இளைஞரணி தலைவராக பணியாற்றி இருக்கக்கூடிய இவர் இன்றைக்கு भारतीय जनता पार्टी ही है जिसमें एक बूथ अध्यक्ष भी भविष्य में भाजपा का राष्ट्रीय अध्यक्ष बन सकता है. एक युवा मोर्चा का अध्यक्ष भी मंडल से निकलकर राष्ट्रीय नेतृत्व तक पहुंच सकता है. ये केवल भारतीय जनता पार्टी में ही संभव है. பிஜேபியில மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு சாத்தியம். ஒரு சாதாரண ஒரு பூத்தினுடைய தலைவர் தேசியத்தினுடைய தலைவராக முடியும். ஒரு இளைஞரணியினுடைய ஒரு தலைவர், இப்பொழுது நான் இருக்கின்ற இளைஞரணி தலைவராக பணியாற்றி இருக்கக்கூடிய இவர் இன்றைக்கு தேசியத்தினுடைய தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் சாத்தியம். हम उस पार्टी के कार्यकर्ता हैं जहां राष्ट्र प्रथम, नेशन फर्स्ट, पार्टी नेक्स्ट और सेल्फ लास्ट की थ्योरी पे काम करते हैं. और हम अपने राष्ट्र को सामने रखकर अपने पार्टी का साथ लेकर देश की सेवा में लगे रहते हैं। ऐसे
कार्यकर्ताओं का जो समूह यहाँ बैठा है, मैं उन कार्यकर्ताओं का तहे दिल से अभिनंदन करता हूँ। आप सबको बहुत बहुत शुभकामना देता हूँ। பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு அந்த கட்சி மட்டும்தான் தேசியத்தை முதன்மைப்படுத்தி அடுத்ததாக கட்சியை இரண்டாவது இடத்திலே வைத்து தன்னலம் என்பது மூன்றாவது இடத்திலே வைத்து பார்க்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால நாம் இந்த கட்சியிலே இருப்பதற்கு பெருமைப்படுகின்றோம். இந்த கட்சியிலே நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். आज मैं आपसे संवाद करने आया हूं। मुझे जो बातें रखनी हैं वो मैं संक्षेप में रखूंगा, पर आज हमारी बड़ी संख्या में मातृशक्ति भी यहाँ पर हैं। मैं उनका भी बहुत बहुत अभिनंदन करता हूँ, बहुत बहुत प्रणाम करता हूँ। माँ, महात्मा और परमात्मा तीनों को दर्शन मातृशक्ति से होता है, तो मैं आप सबको बहुत बहुत नमन करता हूँ। இங்கே நம்முடைய சிங்கநாள் சட்டமன்ற இந்த கூட்டத்திற்கு பெரும் திரளாக மகளிர் வந்திருக்கின்றார்கள். இதை பார்க்கும் பொழுது ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். जहाँ की शुरुआत ही माता से हो और जहाँ का अंतिम आवाज भी भारत माता हो, तो फिर वहाँ कोई दूसरी बात का संवाद की आवश्यकता कम पड़ती है। हम लोग आज यहाँ पर सिंगलूर असेंबली के कार्यकर्ताओं के साथ संवाद कर रहे हैं। मैं अपने मंडल अध्यक्ष से एक एक करके बात करना चाहूंगा। तो सबसे पहले पजहयूर मंडल के अध्यक्ष के पास माइक पीछे है। अच्छा अध्यक्ष जी आप आगे आ जाइए। இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மகளிரை பார்க்கும் பொழுது சாட்சாத் பாரத மாதாவினுடைய பிரதிபிம்பங்களாக நான் பார்க்கின்றேன். அதே போல இங்கே சில மண்டல் தலைவர்களிடத்தில் நேரடியாக கலந்துரையாடல் வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். முதலாவதாக பழையூர் மண்டல் தலைவரை அழைக்கின்றேன். यही है भाजपा இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. भाजपा தேசிய தலைவரோடு அத்தனை மண்டல் தலைவர்களும் சேர்ந்திருப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி. I want some definitely without there is a mandal president, there is a state president and national working president and my all the booth president. இந்த ஒரு district president is also there. இந்த ஒரு Give one huge clap for district president and mandal president and state president. Give a huge clap of applause. இது போன்ற ஒரு காட்சியை எந்த ஒரு கட்சியிலும் பார்க்க முடியாது. பூத் தலைவர் இருக்கின்றார், இங்கே மண்டல் தலைவர் சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர் இருக்கின்றார், மண்டல் தலைவர் இருக்கின்றார், மாவட்ட தலைவர் இருக்கின்றார், மாநிலத்தினுடைய தலைவர் இருக்கின்றார். நானாக இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய தேசிய தலைவராக நானே இவர்களோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த மாதிரி காட்சி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. And now tell me how many booth president are here? Just raise their hands. Booth president. இங்கே பூத்தினுடைய தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் கைகளை உயர்த்துங்கள். Booth president, give one good clap for yourself. அத்தனை பேரும் கையை உயர்த்தி இருக்கக்கூடிய பூத் தலைவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிங்கள். अब मुझे शक्ति केंद्र के प्रमुख आए होंगे. இங்கே சக்தி கேந்திரத்துடைய பொறுப்பாளர்கள் வந்தால் கையை உயர்த்துங்கள். Women are also Shakti Kendra Pramukh. பெண்களும் இங்கே சக்தி Give one clap for all the Shakti Kendra Pramukh. சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுக்கு கரகோஷத்தை கொடுங்கள். This is our, ये हमारा भारतीय जनता पार्टी का स्ट्रक्चर है. बूथ, शक्ति केंद्र, मंडल, जिला, राज्य और राज्य के बाद राष्ट्र. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பு.
இந்த அரங்கத்திலே பூத்தினுடைய தலைவர்கள், சக்தி கேந்திரத்தினுடைய தலைவர்கள், மண்டல் தலைவர்கள், மாவட்ட தலைவர், மாநிலத்தினுடைய தலைவர், இங்கே தேசியத்தினுடைய தலைவர், அத்தனை பேரும் ஒரே அரங்கத்திலே இருக்கின்றோம் என்று சொன்னால் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. और इसीलिए प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी और हमारे राष्ट्रीय अध्यक्ष जगत प्रकाश नड्डा जी और हमारे गृह मंत्री आदरणीय अमित शाह जी कहते हैं कि बूथ जीतो, चुनाव जीतो, विन द बूथ, विन द इलेक्शन. இதனால்தான் நம்முடைய பெருமைமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களும், நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நம்முடைய பூத்திலே வெற்றி பெற்றால் நம்முடைய மாவட்டத்திலே, நம்முடைய மாநிலத்திலேயும் வெற்றி பெற முடியும், தேர்தலிலே வெற்றி பெற முடியும். நம்முடைய பூத்திலே வெற்றி பெற்றால் தேர்தலிலே வெற்றி பெற முடியும். अब हम जिस चुनौती के साथ काम कर रहे हैं, थोड़ा उस चुनौती पे बात कर लें. आज डीएमके की यहां पर सरकार है और ऐसी सरकार है जो भ्रष्टाचार यानी करप्शन, वंशवाद यानी लीगेसी की राजनीति और कहीं न कहीं कह सकते हैं सनातन को, परंपराओं को अपमानित करने वाली, गाली देने वाली सरकार यहां पर बैठी है. उस सरकार को उखाड़ फेंकने का आप संकल्प लेते हैं कि नहीं लेते हैं? இங்கே நமக்கு பல சவால்கள் காத்து கொண்டிருக்கின்றது. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நாம் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திரும்பிய பக்கமெல்லாம் ஊழல், திரும்பிய பக்கமெல்லாம் ஒவ்வொரு மட்டத்திலும் குடும்பத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. சமீப காலத்தில் சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்துகின்ற பேச்சுக்களை நாம் கேட்கின்றோம். நம்முடைய ஆன்மீகத்தை கொச்சைப்படுத்துகின்ற அருவருப்புத்தனமான பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? रेडी? நீங்கள் தயாரா? हम तैयार हैं. தயாரா? तैयार हैं. தயாரா? तो नाउ कोई एक महिला खड़े होकर बताइए कि वो क्या चाहती हैं, जिससे कि वो डीएमके सरकार को उखाड़ फेंकने के लिए वो क्या करना चाहती हैं. कोई एक विषय जो उनके मन में हो, एक कोई महिला खड़ा होकर बताइए. माइक दे दीजिए. யாராவது माइक है? மைக் डू वी हैव अ माइक? மைக் கொடுங்க. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய एनीबडी, एनी वन, நம்முடைய மகளிர் யாராவது, जस्ट स्टैंड. மகளிர் ஒருத்தர் எழுந்து நின்று टेल मी वन, कोई एक चीज बताइए जो वो चाहती है कि जिससे डीएमके की सरकार को उखाड़ फेंकना चाहती है. कोई एक कारण. திமுகவினுடைய ஊழல்கள் பட்டியலில் முதன்மையாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் செய்தால் நிச்சயமாக அந்த பகுதியிலே நமக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்க. திமுக நம்முடைய திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அதிலே முதன்மையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய பகுதிகளில் என்ன என்பதை சொல்லுங்கள். सर, शराब की दुकान, लिकर एंड रोड. यस सर, लिकर एंड रोड. वी आर ऑल विथ हर. हम सब कोई इनके साथ है ना? அவங்க சொல்லுவதை அத்தனை பேரும் ஆமோதிக்கிறோமா? நம்முடைய சகோதரி சொல்லக்கூடிய விஷயங்கள் சரிதானே? स्टैंड वन बूथ अध्यक्ष. एनीबडी बूथ प्रेसिडेंट प्लीज कम फ्रॉम दिस साइड. एनी बूथ प्रेसिडेंट. இந்த பகுதியில் இருந்து யாராவது ஒரு பூத்தினுடைய தலைவர் எழுந்து நில்லுங்க. कम फास्ट. यंग, just tell me something, how you work for your booth to make the बीजेपी वोट टू काउंट. भाजपा के लिए वोट लेने के लिए आप बूथ में क्या करेंगे? நம்முடைய பூத்துல நம்முடைய how you work
நம்முடைய கட்சியினுடைய முன்னேற்றத்திற்கு என்னவெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள்? पहले किस बूथ के अध्यक्ष हैं, नाम बताओ। உங்களுடைய பெயர், எந்த பூத் என்பதை சொல்லுங்கள். मेरा नाम सुधाकर, என்னுடைய பேர் சுதாகர், பூத் நம்பர் 165 இருந்து வர்றேன். கடந்த ஒரு வருடமாக பூத் கிளை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தாங்கள் சந்தித்த அதிகமாக இந்த எஸ்ஐஆர் பணியின் போது வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய பெயர் ஓட்டர் லிஸ்டில் இருக்குதா, இல்லை கரெக்ஷன் செய்யணுமா, அந்த பணிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமான பெயர்கள் நமது கட்சியில் கிரவுண்ட் லெவலில் வேலை செய்கிறதுக்கு வரணும். माட்டு கூட்டங்கள்ல நம்ம நிறைய பார்க்க முடியுது. लेकिन ग्राउंड जमीन में काम करने के लिए बहुत आदमी चाहिए. जमीन में काम करने के लिए बहुत आदमी चाहिए. We need number of workers to work in ground. जमीन पे काम करने के लिए बहुत वर्कर चाहिए. तो वो वर्कर कौन निकालेगा? वो वर्कर को ग्राउंड से कौन निकालेगा? कम है. दिस बूथ अध्यक्ष इज सेइंग कि ग्राउंड से वर्कर निकालना है, तो वो काम तो बूथ अध्यक्ष का ही है. ही हैव टू वर्क एंड ब्रिंग द वर्कर्स फ्रॉम द ग्राउंड लेवल. दिस इज योर ओन वर्क. நம்முடைய பூத் தலைவர் சொல்லுகின்றார், பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக इन्होंने कहा कि एसआईआर का जो काम है वो बढ़िया सा अभी कर रहे हैं. वो डीएमके के टक्कर ले रहे हैं तो एसआईआर के काम पे நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் நம்முடைய பூத் தலைவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, இவர்தான் பூத்தினுடைய தலைவர், இன்னும் நம்முடைய பூத்தில் இருக்கக்கூடிய காரியகர்த்தர்கள் எல்லாம் இணைத்து இன்னும் அந்த பூத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்று இவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார். धन्यवाद. इन्होंने जो बात कही वही बात मेरे आपके साथ है. प्रॉब्लम है माइक, थोड़ा दूरी आप कर लो उससे. नहीं, आप इस साइड आ जाओ, उसके कारण हो रहा है. बस सिट स्टैंड देयर ओनली. इन्होंने जो बातें कही वही बात मैं दोहराना चाह रहा हूं कि जो बूथ में वर्कर निकालना है वो काम बूथ अध्यक्ष को करना है. यानी जो आपकी बूथ की टीम है उसको संचालित करने के लिए आपको सबसे बड़ा कार्यक्रम भारतीय जनता पार्टी और माननीय प्रधानमंत्री ने दिया है. मन की बात का कार्यक्रम बूथ पे दिया है. आप अगर हर रविवार को, महीने की आखिरी रविवार को मन की बात अपनी टीम के साथ सुनने लगेंगे, बूथ मजबूत हो जाएगा, बूथ संचालित हो जाएगा. நம்முடைய பூத் தலைவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை முழுமையாக நான் ஏற்கின்றேன். பூத் வலிமை பெற வேண்டும் அப்படின்னு நம்முடைய பூத்தினுடைய தலைவர் அவருடைய கோரிக்கை சொல்லி இருக்கின்றார். பூத்தினுடைய வலிமை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய And I pick off this, switch off the, only one mic is start. You will say from here only. तो मैं इसलिए कह रहा हूं कि हम सबको बूथ को अधिक मजबूत करना है. अब कोई एक शक्ति केंद्र जो हमारे अध्यक्ष ने कहा वो सभी बूथ अध्यक्षों के लिए है कि हमको अपने बूथ में नए वर्कर निकालने हैं जो कि इस डीएमके की सरकार को उखाड़ फेंकेगा. நம்முடைய பூத் தலைவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நானும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். பூத் தலைவர் இந்த பூத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதனால இந்த பூத் வலிமை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சி, நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசக்கூடிய நிகழ்ச்சி இருக்கின்றது. அந்த மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக பூத்திலே இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் நாம் தொடர்பு கொண்டு ஒருங்கிணைக்க முடியும். அதே போல அங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தினுடைய குறைபாடுகள், பிரச்சனைகளை எல்லாம்
முன்னெடுத்து நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். अब कोई एक शक्ति केंद्र प्रमुख पीछे से आइए, उस साइड से शक्ति केंद्र प्रमुख कोई भी பின்னாலே இருந்து ஒரு சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள் வாருங்கள். only one just tell me, first of all tell your name. இங்கே 2 சக்தி கேந்திரத்திலே பொறுப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள். ஒருவருடைய சக்தி கேந்திரத்துக்கு உட்பட்ட பூத் எண் 236. गेट खोल दीजिए, गेट खोलिए, ओपन द गेट. यहाँ 2 अध्यक्ष आए हैं, एक का कोई एक ऐसा इशू बताइए जो आपके क्षेत्र में डीएमके की सरकार की नाकामी, कोई एक नाकामी डीएमके सरकार की जो आपके क्षेत्र में है जिस पे आप आंदोलन खड़ा कर सकते हैं. இங்கே இருக்கக்கூடிய लोकल इशू जी எங்களோட பகுதி வந்து ஒன்றிப்புதூர் மண்டல்ல 245 இதுல பிரச்சனைன்னு பார்த்தா சாலை வசதி எதுவுமே அவங்க செஞ்சு தரல. ரெண்டாவது கரப்ஷன்னால போடக்கூடிய சாலையும் சரியில்லை. ரோடு இஸ் बैड, यू ऑल्सो टेल. रोड खराब है और भ्रष्टाचार दोनों सर. मेजर इशू इज ड्रग इशू सर. Drugs. Give the grab for them. 2 சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுக்கும் கைதட்டல்களை கொடுங்கள். मुझे लगता है कि अब आप सब कोई समझ गए होंगे कि मैं क्या कहना चाहता हूं. जिन बातों का जिक्र हमारे बूथ अध्यक्ष ने किया, हमारे शक्ति केंद्र के प्रमुख ने किया और हमारे मातृशक्ति बहनों ने किया, वही काम हम सबको नीचे करना है. अभी हमारे यहाँ रोड खराब है. हम आम जनमानस से जो क्षेत्र की जनता है उसके यहाँ पर जाकर एक सिग्नेचर कैंपेन करेंगे कि आज आपके यहाँ सड़क खराब है, इसके सरकार के खिलाफ आप अपना सिग्नेचर करते हैं. ये कैंपेन हर शक्ति केंद्र में चल सकता है. இங்கே வந்து பேசி இருக்கக்கூடிய சக்தி கேந்திர பொறுப்பாளராகட்டும், பூத்தினுடைய பொறுப்பாளராகட்டும், இங்கே வந்து பேசி இருக்கக்கூடிய மகளிரினுடைய அந்த பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் சொல்லக்கூடிய விஷயம், நம்முடைய சக்தி கேந்திரத்திலே பிரதானமாக இருக்கக்கூடிய சாலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப ஊழல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு விதங்களிலே முடிவைக்கலாம். நம்ம பகுதியிலே கொண்டு போய் கையெழுத்து இயக்கம், இந்த ஆளுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக கையெழுத்து இயக்கங்கள் மூலமாக மற்றும் பல்வேறு போராட்டங்கள் மூலமாக அதை செய்யலாம். இதைத்தான் ஆரம்பத்திலே இருந்து நான் ஒன்றுபட்டு இதை சொல்ல விரும்புகின்றேன். செய்யலாமா? सिग्नेचर कैंपेन के बाद उस विषय को लेकर हर शक्ति केंद्र में धरना देंगे और धरने के बाद उस क्षेत्र के विधायक के खिलाफ हम पूरी तरह से प्रदर्शन करेंगे
कि डीएमके सरकार के ये फेलियर के 10 कारण हैं और हम ऐसे विधायक को अपने क्षेत्र से बाहर कर देंगे। ये प्रोटेस्ट मार्च कर सकते हैं। ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய சக்தி கேந்திர அளவிலே நடக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய அடிப்படையில எல்லா மக்களிடத்திலையும் சென்று கையெழுத்து வாங்கியதற்கு பிறகு சக்தி கேந்திர அளவிலே ஒரு போராட்டத்தை அந்த உள்ளூர் திமுக அல்லது ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும். ஒவ்வொரு சக்தி கேந்திரத்திலையும் ஒவ்வொரு பிரதான பிரச்சனையை எடுத்து நம்முடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தி கேந்திரத்திலையும் ஒவ்வொரு சக்தி கேந்திரத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளை எடுத்து ஒருங்கிணைத்து தனித்தனியாக நம்முடைய அந்த உள்ளூர் பிரதிநிதிகளுக்கு எதிராக நாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்ய முடியுமா? இதனுடைய தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய இந்த காரியத்தையும் கூட நாம் செய்ய முடியுமா? तो डीएमके के जहां भी सरकार के नुमाइंदे बैठे हैं उन सभी जगह पे हम डीएमके के नुमाइंदे को उखाड़ फेंकेंगे। डीएमके की सरकार को हटाने के लिए सरकार की नाकामी को हर विधानसभा में हम आंदोलन का स्वरूप देंगे। ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலமாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வேரோடும் வேறு மண்ணோடும் நாம் தூக்கி எறிய வேண்டும். முடியுமா? ये डीएमके सरकार की नाकामी को लेके है, जो कि हर एक विधानसभा में करना है। जहां अपने एनडीए के विधायक हैं हम पूरी ताकत से उनके साथ खड़े होंगे और जहां पर डीएमके के प्रत्याशी हैं वहां पर पूरी तरह से हम उनको बाहर करने के लिए, उनको हराने के लिए खड़े होंगे। आप तैयार हैं? वी आर रेडी। திமுகவுடைய பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய பகுதியிலே அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையிலே அதற்கு எதிராக நாம் போராட்டங்கள் நடத்த வேண்டும். அதே போல நம்முடைய கூட்டணியினுடைய கட்சிகள் இருக்கக்கூடிய பகுதியிலே ஒருங்கிணைந்து ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய முடியுமா? हम पार्टी के लिए काम करते हैं, व्यक्ति के लिए नहीं। कमल का फूल एनडीए का उम्मीदवार जो भी होगा उसको जिताने के लिए हमको काम करना है। मेरी बात फिर से मैं दोहरा रहा हूं, हमें व्यक्ति के लिए काम नहीं करना है, अपने नेता नरेंद्र मोदी, एनडीए अलायंस और कमल के फूल के लिए काम करना है। इस बात का संकल्प लेंगे तभी आपका मिशन सफल होगा। தனிப்பட்ட ஒரு நபருக்காக ஒருங்கிணைந்த அந்த கூட்டணிக்காக நாம் அத்தனை பேரும் வேலை செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த கனவுக்காக வேலை செய்ய வேண்டும். செய்யலாமா? हमारे सभी जो मंडल प्रेसिडेंट यहां बैठे हैं मैं उनसे भी आग्रह करूंगा, अगला 90 दिन 90 डेज फ्रॉम टुडे इज 11th of January, आई थिंक अनदर 90 डेज के अंदर इलेक्शन होगा। 90 दिन हमको घर नहीं बैठना है, हमको हर दिन भाजपा के लिए 10 घरों में जाकर वोट मांगना है, एनडीए के लिए वोट मांगना है। इस काम का संकल्प आपको हम सब के आज यहां पर इस कार्यक्रम में करना होगा। இன்றைக்கு ஜனவரி 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட 90 நாட்களே மட்டுமே இருக்கின்றது தேர்தலுக்கு. அதனாலே நாம் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய பிரதிநிதிகள் அனுதினமும் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளையும் வாக்காளர் பெருங்குடி மக்களையும் அணுகி நம்முடைய திட்டங்களையும் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு அவர் செய்யக்கூடிய அட்டுவலயங்களையும் கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். आज नरेंद्र मोदी 24 घंटा लगातार इस देश के विकास के लिए काम कर रहे हैं। हम उनके कार्यकर्ता के रूप में काम कर रहे हैं और हम सब का फर्ज है कि अपने पार्टी को मजबूत करना। हमारी बहनें यहां बैठी हैं और अभी कह रही थी कि नशा के लिए, शराबबंदी के लिए हमें काम करना है। तो मैं महिलाओं बहनों से कहूंगा, आप भी इसके खिलाफ आम आदमी को तैयार करने में लगिए। महिलाओं के बीच में जाइए, महिलाओं से सिग्नेचर लीजिए कि हम इस सरकार को उखाड़ फेंकेंगे,
ताकि महिलाओं पे हो रहे अत्याचार के खिलाफ भी डीएमके की सरकार को उखाड़ फेंकना है। 24 மணி நேரமும் நம்முடைய தேசத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு மனிதன் இருக்கின்றார் என்று சொன்னால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே. அதனாலே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மனதிலே வைத்துக்கொண்டு இங்கே மகளிர் அணியினுடைய பிரதிநிதிகள் வந்து பேசினார்கள். அந்த பகுதியிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பற்றி பேசினார்கள். அந்த பிரச்சனையினுடைய அடிப்படையிலே மகளிர் எல்லாம் இன்றைக்கு ஒன்றிணைந்து அந்த பகுதியிலே ஒரு கையெழுத்து இயக்கங்கள் கூட அதிலே நடத்தி நம்முடைய திமுக அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்ய வேண்டும். तो मैं आज सिंगनलूर के इस विधानसभा के सभी कार्यकर्ताओं से आग्रह करने आया हूं कि हम लोग पूरी तरह से अगले 90 दिन एनडीए की सरकार लाने में लगे और डीएमके की सरकार को उखाड़ फेंकने में लगे। उसके लिए आप सबका प्रयास सामूहिक होना चाहिए, आप सबका प्रयास एकीकृत होकर होना चाहिए, ताकि हम अपनी एनडीए की सरकार, नरेंद्र मोदी के नेतृत्व वाली एनडीए की सरकार तमिलनाडु में भी बनाए, ताकि माननीय प्रधानमंत्री जी का जो सपना है कि काशी तमिल संगम ही नहीं पूरा भारत श्रेष्ठ भारत बने, इसमें तमिलनाडु को भी वो स्थान मिले, विकास के पटरी पर तमिलनाडु आगे बढ़ सके, ऐसा प्रयास हम सबको करना है। உங்கள் அத்தனை பேரிடத்திலையும் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். சிங்காநல்லூர் சட்டமன்றத்தினுடைய தொகுதியின் வாயிலாக இங்கே வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அத்தனை பேருக்கும் நமக்கு கடமை இருக்கின்றது. வரக்கூடிய தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அவர்களை அப்புறப்படுத்தி வேரோடும் மண்ணோடும் தமிழகத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். இந்த 2 காரியங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். தொடர்ந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் காசி தமிழ் சங்கத்தின் மூலமாக தமிழகத்திற்கான பெருமையை தொடர்ந்து பறைசாற்றி வந்து கொண்டிருக்கின்றார். அதே போல பாரதத்தினுடைய வளர்ச்சியை பற்றி பெரிதும் அவருடைய பங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் பணியாற்ற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றேன். तो सभी को धन्यवाद देते हैं, नडरी वनकम, आप सबको अभिनंदन। एक क्या बोलते हैं भाई, वेट्री वेल, धन्यवाद।